Hi friends, welcome back to Mama with Baby. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நெயில் பண்டில் வீடியோ தான் நீங்க பார்க்க போறீங்க. நெயில் பண்டில் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம கையில இருக்கிற நகத்தை ஒரே நகம் தான் இருக்கும். அந்த நகத்து மேல இன்னொரு நகம் வச்சு ஏதோ பண்டில் பண்ண போறாங்களா என்ன பண்ண போறாங்கன்னா தெரியாது. பேபிமாய நான் வந்து கஷ்டப்பட்டு நெயில வளர்த்துட்டேன், எனக்கு நெயில் பண்டில் பண்ணணும்னு காலையில இருந்து ஒரே அடம். சரி ஓகேவா everything for Mona birthday celebration தான். அதெல்லாம் மோனா பர்த்டே செலிப்ரேஷனை தாண்டி மாதா கோயிலுக்கு நம்ம போறோம். எஸ், மாதா கோயிலுக்கும் கிளம்புறோம். பாபா பர்த்டே செலிப்ரேஷன் வர இருக்குது. ஸோ அதனால தான் வந்து நெயில் பண்டில் பண்ணணும் அப்படின்ட்டு இப்போ கிளம்பி இருக்கு. என்ன பண்ண போறாங்கன்னு நம்மளுக்கே ஒரு ஐடியா இல்லை. வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போலாம். அப்படி போய் நெயில் பண்டில்னா என்ன பண்றாங்கன்றதே நம்ம தெரிஞ்சுக்கினேன். அப்படியே ஜாலியா நம்ம ஃபீனிக்ஸ் மால ஒரு ரவுண்ட் அடி. ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் என்னோட நெயில். என் நெயில் எனக்கு வளரவே வளராது, எப்பயுமே உடஞ்சிரும். இந்த டைம் என்னமோ தெரியல, இவ்வளோ தூரம் வளர்த்தி வச்சிருக்கிறேன். இந்த வளர்த்தி வச்சிருக்கிற நெயில நான் காப்பாத்தலன்னு வைங்களேன், திரும்பி பிரேக் ஆயிடும். அதனால அன்னைக்கே லாஸ்ட் டைமே அந்த பொண்ணு சொன்னாங்க, நெயில் எப்பயுமே இது வந்து நெயில் ஆட் பண்றதுக்கு நீங்க இந்த மாதிரி பண்ணிக்கலாம், அப்ப உங்க ஒரிஜினல் நெயில்ஸே இருக்கும் அப்படின்ற மாதிரி இருக்கும், நெயில்ஸும் வந்து டேமேஜ் ஆகாது அப்படின்ச்சு. அதனாலதான் சரி நாம போயிட்டு என்ன பண்றாங்கன்னு பாப்போம். என் நெயில வச்சுன்னு பண்ண முடியலையான்னு எனக்கே தெரியலப்பா. நெயிலே அங்க இன்னும் வளரல, இன்னும் நல்லா பெருசா வளரும். அதுக்கு பெருசா வளர்றதுக்கு அவங்க எதுக்கு நெயில் பெருசா வளர்ந்ததுக்கு அப்புறம் தான் அதெல்லாம் ஷேப் பண்ணி எல்லாம் பண்ணுவாங்க. நீ இங்க இருந்து இங்க ஒரு இன்ச்சு சும்மா ஒரு பிட்டு வந்த உடனே இந்த கையில கூட இந்த எக்ஸ்ட்ரா இந்த ரைட் ஹேண்ட் சைடுல கூட நான் நகம் கடிச்சு வச்சிருப்பேன். மொத்தத்துல அது ஒரு 1000 ரூபாய் செலவாகும். ஆமா, அது வீணா போகுது. அவள்தான் கிடையாது. அவங்க ஷேப் பண்ணும் போதே உடை போகுது பாரு. அப்பதான் உங்களுக்கு புத்தி வரும். சரி ஓகே வாங்க ஃப்ரெண்ட்ஸ், என்ன பண்றாங்கன்னு தெரியல, போய் பாத்துட்டு வருவோம். இந்த மௌலி குட்டிச்சாத்தான் வேற திடீர்னு ஓடி போயிட்டு இப்ப பாரு என்னெல்லாம் பண்ண வேண்டியதா இருக்கு. இன்னைக்கு வந்து பாடியாவே கேக்குது, ஐயோ பிள்ளைங்க இல்லாத வீடே வெறிச்சோனுக்குது, எப்படிதான் நீங்க 2 பேரும் இருக்கிறீங்க அப்படின்ட்டு வந்து வெறுப்பேத்திட்டு போகுதுன்னு. என்னதான் பண்றது, நம்ம அக்கா கூட வந்து கேட்டுட்டு போகுது, மவுளி இல்லையா அதனாலதான் வீடே விரிச்சோனுக்குதா, இல்லன்னா அவனா பேசின்னு இருப்பானே. அவன் காலையில பாக்கியா வரும்போதுதான் தூங்கின்னு தான் இருப்பான். ஒண்ணு காலேஜ் போயிருப்பான், அதெல்லாம் தூங்கின்னு இருப்பான். ஏஞ்சிருப்பான், ஏஞ்சி அது காஃபி எத்தனை தடவை போட்டுருக்குது இப்பெல்லாம். நீ வந்து மௌலி இல்ல அப்படின்னு நீ பேசினுக்கும் போது கேட்டுட்டு மௌலி இல்லையா நான் உள்ள தூங்கின்னு இருப்பான்னு நினைச்சேன் அப்படின்னுச்சு. அப்புறம் மத்தியானம் வந்து சாயந்தரம் வந்துச்சு, 4:30 மணிக்கு வந்து பெல் அடிச்சுச்சு. அப்புறம் திறந்து விட்டேன். அப்புறம் அது நான் அமைதியா உட்காந்து இருந்தேன்னா அதை நான் பாத்துட்டு இப்படியா இப்படி நடந்து போயினே இருந்துட்டு வந்துட்டு கேக்குது, பிள்ளைங்க இல்லாத வீடே வெறிச்சோடுக்குது இல்ல. அவனாச்சு இப்ப வந்து வீடு அமைதியா இருக்கும், அதுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அது கொஞ்சம் நேரம் என்கிட்ட உட்காந்து நின்றுட்டு டீ காஃபி போட்டு கொடுத்துட்டு நான் மிச்சர் சாப்பிட்டு உட்காந்து இருந்ததுன்னு அதுக்கப்புறம் அப்படி எஞ்சி கிளம்பி போச்சு. என்ன பார்த்தா பாவம் ஆயிடுச்சு போலதுக்கே. கொஞ்ச நேரம் உட்காந்து இல்ல பாவம் இது மாதிரி ஒரு மாதிரி உட்கார்ந்து நிக்குதே அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீட்டுக்கே இப்படி பண்றியாப்பா. புது வீட்டுல இந்த வீடா சின்ன வீடா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அந்த வீடு போனா பெரிய வீடா இருக்கும், அப்படியே விரிச்சோன்னு காலியா இருக்கும். என்ன பண்ண போறோன்னே எங்களுக்கு தெரியல, ஒரு மாதிரிதான் இருக்குது. சரி ஓகே, எனக்கு வந்து இப்ப நம்ம ப்ரிப்பரேஷன் எதுக்காகனா வேளாங்கண்ணி அண்ட் மோனா பர்த்டே பெங்களூர் எல்லாம் நம்ம போறோம். அதுக்காக வந்துட்டு நான் க்ரூமிங் பண்ண போறேன். என்னை வந்து நான் ரெடி பண்ணி போறேன். ஃபர்ஸ்ட் என் நெயில் தான் சேஃப்டி பண்ணோம். என் நெயில சேஃப்டி பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சிட்டேன். அதுக்கெல்லாம் அக்சசரிஸ் இதெல்லாம் மேட்ச் பண்ணி பேக் பண்ணல. ஆல்ரெடி நான் ஷாப் பண்ணிட்டேன், நீயும் இப்பதான் ஷாப் பண்ணி வச்சிருக்கல. டிஷர்ட் வாங்கி வச்சுக்கிறேன். 3 தான். எங்க 4 வாங்கினேன்? 4 வாங்கினேன். நேத்து 4 தானே வாங்கினேன். மஞ்சள் 1, ப்ளூ 1, மெரூன் 1, அதுக்கப்புறம் இன்னொரு ப்ளூ 1. 3 டிஷர்ட் ஒரு ஷர்ட். 3 டிஷர்ட். அதான் 3 டிஷர்ட்ல எல்லோ 1, கிரீன் 1, அந்த இது பிரவுன் 1, அப்புறம் ப்ளூ 1, லைட் ப்ளூ 1 எடுத்தல்ல. ஒரு லெட்டர் 1 எழுதுன மாதிரி எல்லோ 1, லைட் ப்ளூல 1 எடுத்தல்ல. ஆமா, அது 4 தான் எடுத்துக்கிறேன். நானுமே 3 தான் வச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நேத்து நீ 1 எடுத்துட்ட 2000 ரூபாய் குத்து. ஓகேவா? அதனால ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம போயிட்டு எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி வைக்கணும். என்னென்ன அக்சசரிஸ் எது அது இதுன்னு எல்லாத்தையும் வந்து ரெடி பண்ணி வைக்கணும். அதெல்லாம் இருக்கு. அதுக்கப்புறம் வந்துட்டு நாம கொஞ்சம் வீட்டுல வேலைகள்லாம் கொஞ்சம் எல்லாத்தையும் ஒரு வாரத்துக்கு நம்ம இருக்க மாட்டோம் அப்படின்னா அதுக்கு உண்டான வேலைகள்லாம் இங்க நம்ம செஞ்சு வச்சுட்டு போகணும். எல்லாமே இருக்கு. இப்ப போயிட்டு நம்ம ஃபீனிக்ஸ் மால்ல போயிட்டு என்னெல்லாம் பண்றோம் அப்படிங்கறதுதான் இந்த ஃபுல்லா இன்னைக்கு இருக்க போது. என்னவே நான் அழகு படுத்திப்பேன். திரும்பி பழைய மாதிரி ஹேர் விடலாம்னு டிசைட் பண்றேன்.
ஆனா வளர மாட்டேங்குது இப்பெல்லாம். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம போயிட்டு கடன் கடையை சாத்திருப்பாங்களா இல்ல இருப்பாங்களா செய்வாங்களா என்னன்னே எனக்கு தெரியல. சீக்கிரம் போனாதான் தெரியும். திமிரு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த அம்மா ஆப்பிள் யூஸ் பண்ணுவாங்களாமா, நான் என் ஆப்பிள் கொடுத்துட்டு ஆண்ட்ராய்டு வாங்கணுமாம்மா. எக்ஸ்சேஞ்ச் போட்டுக்கலாமா? உனக்கு விவோ வாங்கி கொடுத்துட்றேன். அப்புறம் ஓகே, இப்போ போயிட்டு வந்தாச்சா? இங்கே தானா? இந்த அம்மாவுக்கு நெயில் பண்டில் பண்ணிட்டு நம்ம அப்படியே சுற்றிட்டு வருவோம் ஃப்ரெண்ட்ஸ். நெயில் ஆர்ட் பண்ண முடியாது. நெயில் ஆர்ட் பண்ணி இப்போ நெயில் ஆர்ட் பண்ணிக்கிறோன்னு சொல்லுவோம்ல. அதனால இப்போ வந்து டுடே இஸ் நாட் பாசிபிள்ன்ட்டாங்க. டுமாரோ டே ஆஃப்டர் டுமாரோ அப்படின்னாங்க. சரி வேலைக்கு ஆகாது நம்மளுக்கு அப்படின்ட்டு வந்தாச்சு. இப்போ எங்கே பார்த்துருமே இது உள்ள போகிறேன். இந்த கலர் உனக்கு எதுக்குப்பா? நானாச்சும் ட்ரெஸ்ஸுக்கு மேட்சா போடுவேன், நீ எதுக்குப்பா இந்த ட்ரெஸ்ஸுக்கு மேட்சா போடணும்? நான் ட்ரெஸ்ஸுக்கு மேட்சா போடணும். ஏன் எல்லோ கலர் ஷர்ட் எல்லாம் இருக்குல்ல, எல்லோ கலர் அவங்ககிட்டயே போட்டு தருவாங்க. எனக்கு இதுதான் ரொம்ப பிடிச்சிருக்கு. இது என்ன மெட்டல்? இது செராமிக் சார், மெட்டல் கிடையாது, செராமிக். செராமிக் எப்படி? இதுதான் இப்படிதான் நான் பார்த்துட்டு இருக்கேன். ஆசையாக தான் இருக்குது எடுக்கணும்னா. நாட் நவ். மெட்டீரியல் நல்லா தான் இருக்குது, போட்டு பாரு. நல்லா தான் இருக்குது. இது மீடியம் சைஸ், கரெக்டாக தான் இருக்கும். கரெக்டாக தான் இருக்கும் மீடியம். இல்லை இல்லை கரெக்டாக தான் இருக்குன்ற. இல்லை எல்லாம் எடுத்துன்னு போயிடலண்ணா. இல்லை எடுத்துக்கோ. நீ ஷாப்பிங் பண்ணுற. ஆமாப்பா, நீ மட்டும் ஷாப்பிங் பண்ணுறீங்களா? இப்போ எனக்கு தான் வந்த ஏகப்பட்டது நீ தேடி வச்சுருங்க, சேர்த்து வச்சுருங்க. நான் அப்படிலாம் சேர்த்து வச்சு அந்த இது கூட நல்லா இருக்கு. இது ஷர்ட் நல்லா தான் இருக்கு, போட்டு பாரு. எல்லாம் எடுத்துட்டு போ. இது இருக்கா? இந்த எல்லுதான் அது பின்னாடி இருக்கு. ஷாப்பிங் மூட்ல வந்துக்கிற போல. ஆமாப்பா, நீ எல்லாத்தையும் முடிச்சிட்டப்பா, நான் ஒண்ணுமே பண்ணலப்பா. நான் இந்த மாதிரி வந்து ஒட்டுக்கா 10,000 ரூபாய்க்கு பில் வச்சு விட்டுரு வாங்கி கொடுத்துருவேன். சிறுக வாங்கினதுனால உனக்கு கணக்கு தெரியலமா கேச்சுராஜா? நல்லா தானே இருக்கு. நல்லா தான் இருக்கு, எனக்கு இது பிடிச்சிருக்கு. நல்லா தான் இருக்கு. எக்ஸிகியூட்டிவ் மாதிரி இருக்குல்ல, அதெல்லாம் இல்லைல்ல, அந்த மாதிரி ஃபங்கியா தானே இருக்கு. ஓகே, 10,000 20,000 50,000க்கு ட்ரெஸ் எடுக்க மனசு வருமா? வந்துருவேன். நீ ஆரஞ்சு கலர் கிடைச்சதுன்னா தூக்கி போட்டு வந்துடுவேன், எடுக்காம எடுத்துன்னு வருவேன். அப்புறம் என்ன, அது வேற இது வேற. அதுவும் இப்ப நீயே நானும் தான் ஷாப்பிங் பண்ணிருக்கோம். ஒருத்தன் முழுசா இருக்கிறான். அவன் தான் பெங்களூர்ல ஷாப்பிங் பண்ணுறான். என்னதுப்பா இதெல்லாம்? ஷூ டிஃப்ரெண்டா இருக்குது. ஸ்னீக்கர்ஸ் விஷன் இதெல்லாம் எடுக்கணும். அது இங்க வந்து எடுக்குமா? அது பாரு தலையில, உன் தலையில தான் இருக்கும் பாரு. வந்தோடனே எனக்கு ஒண்ணுமே இல்லை, ஷாப்பிங் போய் ரொம்ப நாள் ஆச்சுன்னு போகும்போதே சொல்லிட்டு போனான். போறானே அவங்க அக்கா கூட போய் ஷாப் பண்ணிருக்கிறான், இஷ்டத்துக்கு ஷாப் பண்ணிருக்கிறான். அவங்க அக்கா கூட சேர்ந்து கெட்டுருவான்ப்பா. அப்புறம் இப்படி அவனை அப்பப்போ பெங்களூர் அனுப்பிச்சேன்னு வச்சுக்கோ, அவள் தான் நம்ம. இப்போ இந்த பேட்டர்ன் ஏற்கனவே நீ வச்சிருக்கிற. இது இல்லப்பா, ஆனா இது கொஞ்சம் கலர்ஃபுல்லா இருக்கு. அது பச்சை கலர்ல இது நல்லா இருக்கு. அப்புறம் வந்து அந்த ரெண்டு எங்க, எது ரெண்டு எங்க எடுத்து வச்சேன்? அங்கேயே தான் இருக்குது, எடுக்கவே இல்லையா? நான் தேவையில்லாதெல்லாம் நான் எடுக்கிறது இல்லை. பா இந்த மாதிரி வச்சிருக்கப்பா, தயவுசெய்து வச்சுட்டு. இந்த மாதிரி இருக்குது வச்சுட்டு. இந்த மாதிரி எங்க இருக்கு? இருக்கு இந்த மாதிரி பூ போட்டு. அது வந்து நேவி ப்ளூ. ஆமா, அதான் பூ போட்டு வச்சிருக்கிறேன்னு தான் சொல்றேன். ட்ரைல் பார்க்கமா? போய் பார்த்துட்டோம். ஏதோ உனக்காக நான் வந்து ஒரு 2 பிஸ்கெட், பட்டர் பிஸ்கெட் வாங்கி சாப்பிட்டு வந்து நின்றுக்கிறேன். உங்களுக்கு இங்கே 10 மினிட்ஸ் டைம். அது நல்லா கைதி கண்ணாயிரம் மாதிரியே இருக்கும். அது அது எனக்கு இந்த ஆரஞ்சு இல்லை, இந்த மாதிரி கலர்ஸ் இல்லை, கலர்ஸ்க்காக எடுக்கிறேன். நான் ட்ரையல் ரூமில் போய் ட்ரையல் பார்ப்போம் வா. நான் உனக்கு பேசாமல் சாயம் வாங்கி கொடுக்குறேன்ப்பா. சுடு தண்ணியில் போட்டு முக்கி எடுத்தீங்கன்னா கலர் கலராக மாற்றிக்கலாம். லேடிஸ்னாலே இப்படிதான் இருப்போம். அது எல்லாரையும் சொல்ல வரல, நான் அப்படிதான் இருப்பேன். எப்படிப்பா இது நைட் போடுறது? இதெல்லாம் நல்லா இருக்கு. இந்த மாதிரி சைடுல கட்டறதுதான் ஃபேஷன். அதெல்லாம் எப்போ வந்துச்சுப்பா, இப்போ திருப்பி இது ட்ரெண்ட் ஆகுது. நார்த் இந்தியன் ஃபேஷன் இது. நல்லா இருக்கு, இது நல்லா இருக்கு. இது சூப்பரா இருக்கு. ஓகே தானே? எல்லுப்பா இங்க எனக்கு. இங்க எல் சைஸ் பா, எக்ஸ்எல் பெருசா இருக்குப்பா. எல்லே லூசா இருக்கு.
அது ஒவ்வொரு இதில் ஒவ்வொரு. இப்போ எனக்கு இப்போ நம்ம எடுத்து ஐசோலேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எம் தான், எல்லே இல்லை, எம் தான் கரெக்டாக இருக்குது. நான் இழைச்சிட்டு இருந்தேன். எப்பயுமே போடுற மாதிரி தான் இருக்குது. கலர் ஓகே. இது அப்படியே அடப்படைஸ் மாதிரியே இருக்குது. ஆரஞ்சு கலர்க்காக இருக்குது. நல்லா இல்லை. கலர் நல்லா இருக்கு எனக்கு. நீ தான் இப்போ ஆரஞ்சு ஒன்று தான் தச்சு போட்டுன்னு வருவேன். என்ன அப்புறம் என்ன நல்லா இல்லை, ஆர்டினரியாக தான் இருக்குது. பழைய பேட்டர்ன். அப்போ எல்லாம் ஒரே மாதிரி தான் பாரு இருக்குது. எனக்கு ஏற்கனவே நீ பார்த்த மாதிரி இருக்குது. இதுவும் ஆர்டினரி தான். ஃபஸ்ட்டு ரெண்டும் ஓகே. இதெல்லாம் ஒன்றும் பெருசாக சொல்லிக்கிற மாதிரிலாம் இல்லை. வந்தேன், நீ என்ன பண்ண? ஒன்றுமே பண்ணல, சும்மாவே டைம் பாஸ் பண்ணி முடிச்சுட்ற மாதிரி ஆகி போச்சு. எதுவுமே ஒழுங்காக பர்ஃபெக்டாகவே கிடைக்க மாட்டேங்குது ஃப்ரெண்ட்ஸ். அதனால் ஆளுக்கு எனக்கு வந்து பாப்பா பர்த்டேக்கு எடுக்கணும். அதனால சரி ஒரு ஷர்ட் எடுத்துங்க, 2 பேண்ட் எடுத்தீங்க, அவ்வளோதான். நான் என்ன பட்டு புடவையே எடுக்கல. நீ பட்டு புடவைக்கு எப்போ எப்போ யார் தச்சு உனக்கு கொடுத்து எனக்கு சாதா 1000 பட்டு புடவை வச்சுக்கிறேன். நீ சாதா பட்டு புடவையே நான் எடுத்துப்பேன். சாதா ஜாக்கெட்டே தச்சுப்பேன். சாதா ஜாக்கெட்டே தச்சுப்பியா? அப்போ வேணா நாளைக்கு எடுத்து. அவ்வளோதான். நீ ப்ளவுஸ் இது வச்சு தான் ஆரி ஒர்க் தான் பண்ணுவேன்னா வேலைக்கு ஆகாது. அப்புறம் அதுக்குன்னு காஞ்சிபுரம் போகலான்னு சொல்லாரு. என்னப்பா பார்க்கறதுக்கு எம்மியாக இருக்குது. வாயில் வச்சு பார்த்தா தான் தெரியும் அது எம்மியா டம்மியான்ட்டு. ஓகே, ஃபஸ்ட்டு சாப்பிட்டு பார்ப்போம். பிரியாணி இது தம் பிரியாணி நல்லா இல்லைப்பா, கிளர்ன சோறு. ஓகே, இது சாக்லேட் சிக்கன். ஆமாம், நமக்கு வந்து இப்போ கிளர்ன சோறு தான்ப்பா. எப்படி இருக்கு? நல்லா கற்றுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், பேபிமா வந்து நகத்தை காட்டுப்பா, நீ நகத்தை காட்டுப்பா. ரொம்ப ஃபீல் பண்ணுது. ஏன்னு கேட்டால் ரொம்ப கஷ்டப்பட்டு நகத்தை வளர்த்துருக்குதாமா. நகமே வளராதுப்பா. இல்லை, அது கரெக்டுப்பா. நீ நகம் வளர்க்குறது எப்படி வளர்க்குற? அது கஷ்டப்பட்டு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னியே. சொல்லு, பரவாயில்ல, கூச்சப்படாத. வேலையே செய்யாம கஷ்டப்பட்டு நகம் வளர்க்குதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நகம் அவங்க இப்போ செய்ய முடியாதுன்ட்டாங்க, அதனால உடஞ்சிடுமோ அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டாங்க. இப்போ ஃபீல் பண்றேன். இப்போ நம்ம ஒரு வாரத்துக்கு வந்து இதை பதறப்படுத்துறதுக்குள்ள இதாயிடும். அதுக்கு ஒரு உதாரணம் சொன்ன பாரு, நீ வேற லெவல் பண்ணின்னு வேலையே செய்யாம கஷ்டப்பட்டு நான் நகம் வளர்க்குறேன். ஆசை இருக்கு, முடி வளர்க்கணும், நகம் வளர்க்கணும், அதை பண்ணணும், இதை பண்ணணும், எல்லாருக்கும் ஆசை இருக்குமா? ஓகேவா? முடி வளர்ந்த முடிய வெட்டி இப்படி ஆக்கிட்டேன். அது என்னோட மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட். நான் பண்ண டிஃபெக்ட் இது வந்து மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட். எனக்கு நகமே வளராது. அது அப்படியே வெட்டிடுவேன். நெயில் கட்டர் யூஸ் பண்ணியே நெயில் கட் பண்ணுவேன். இப்படி பிடிச்சிருந்தாலே உடஞ்சிடும். இவ்வளோ கஷ்டப்பட்டு வேலையெல்லாம் பார்த்து செஞ்சு இப்படி நகத்தை இப்படி அழகா வளர்த்து வச்சுனுக்குறேன். இப்படி ஆயி போச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் போய் ரொம்ப ஏமாற்றத்தோட திரும்பி வந்துட்டேன். என் கையில நெயில்ஸ் வந்து சரி பண்ண முடியல. தானே பார்த்தேன், அப்படியே டென்ஷன் ஆயிட்டேன் நானு. பிபி ஏறின மாதிரி ஆயி போச்சு எனக்கு. இப்போ ஏறு உனக்கு பிபி பத்தியா? அதனாலதான் ஃப்ரெண்ட்ஸ், நான் எங்க போனாலும் எனக்கு எதாவது கிடைக்குதா அப்படின்னு நவுட்டி வச்சுக்கிறது. கடைசி நேரத்துல போய் நான் கும்பலா குவியில எடுத்தேன்னு வைங்களேன், ஐயோ இவ்வளவு எடுக்கிறியோ, இது வேணாம், 2 எடுத்துக்கோ 3 எடுத்துக்கோ அப்படின்னு பாரு. அப்புறம் நான் வந்து என் மூஞ்ச வந்து இடின்னு வச்சுட்டு நான் வரணும். சண்டை வரும். அப்புறம் நான் இது மாதிரி வழியெல்லாம் குழச்சின்னு வருவேன். இதெல்லாம் எனக்கு தேவையா? அதனால அப்பப்ப நவுட்டி நான் எடுத்து வச்சுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளவுதான். நான் எனக்கு கிடைக்குதுன்னு எடுத்து வச்சுக்கிறேன். சீப்பா கிடைக்குது. நல்ல கிளாத் எல்லாம் நல்ல ட்ரெஸ். ஆமா, ஜென்ஸுக்கு தான் கிடைக்கவே மாட்டேங்குது. அப்புறம் வந்துட்டு இன்னொரு ஏமாற்றம் இருந்ததுதான் செஞ்சது. வாட்ச் வேற எனக்கு ஆரஞ்சு கலர் வாட்சே கிடைக்கல ஃப்ரெண்ட்ஸ். நானும் ஆரஞ்சு கலர் வாட்ச் தேடுறேன். ஆன்லைன்ல தான் இருக்கு. ஆன்லைன்ல வரும். ஆனா என்னன்னா எனக்கு ஃப்ரைடே வருது, தர்ஸ்டே வரல. ரோல்ஸ் ராய்ஸ்ல போன் பண்ணி நம்ம ஆர்டர் கொடுத்துடலாம். அனிமல் படத்துல ஆர்டர் கொடுப்பாங்களே அந்த மாதிரி. இல்ல ஃப்ரெண்ட்ஸ், நான் அதுலயே ஆன்லைன்ல ஆர்டர் போட்டு வச்சுக்கிறேன். நான் நாளைக்கு வந்தாலும் பரவாயில்ல, அடுத்த தடவைக்கு நான் இது கட்டிக்கிறேன். அப்படிதான் ஆச்சு. நம்ம ஃபெஸ்டிவலுக்கு எப்பயுமே புது ட்ரெஸ் போடுறதுதான் மாதாவோட ஃபீஸ்ட்டுக்கு. அதுக்கப்புறம் மோனாவோட பர்த்டே. அது அவ இங்க இருக்கும் போதே அந்த மாதிரி நாங்க செலவு பண்ணுவோம். இப்ப அங்க போயிட்டா இருந்தாலும் நாங்க செலவு பண்ணிட்டு தான் இருக்கிறோம். இப்ப செலவு கம்மி. இப்ப செலவு கொஞ்சம் கம்மி. மோனாவோட செலவு கம்மியா இருக்குது, அவ்வளவுதான்.
வேற ஒண்ணும் இல்ல. இப்ப மௌலி வந்து அங்க இருக்கான், அவனுக்குமே வந்து எடுக்கணும், திருப்பி கோயிலுக்கு போறதுக்கும் மாதா கோயிலுக்கு போறதுக்கும் எல்லா மோனா பர்த்டேக்கும் எல்லாத்துக்குமே எடுக்கணும். இப்ப இவரு மட்டும் ஷாப்பிங் 2 ஷாப்பிங் முடிஞ்சது. இதுக்கப்புறம் நீ ஷாப்பிங் பண்ணுவ? அவ்வளவுதான், நான் எடுத்துட்டேன். டிஷர்ட் ஷர்ட் பேண்ட் எல்லாத்தையுமே இவர் எடுத்துன்னு வந்துட்டாரு. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாசம் அவ்வளவுதான். இதுக்கு மேல ஷாப்பிங் பண்ணனா பட்ஜெட் தாங்காது. ஓகே, பட்ஜெட் தாங்காது. அப்புறம் வந்துட்டு மோனா வந்துட்டு எனக்கு நம்ம பாண்டிச்சேரியில மீட் பண்ணப்போ மாதாவோட சாரி ஏழை விடுவாங்கல்ல, அதுல இருந்து எனக்கு சாரி எடுத்துட்டு வந்து குத்துந்தா. நான் அந்த விளாக்லயே காட்டணும்னு நினைச்சேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் போன விளாக்ல நான் டயர்டாகி வந்து படுத்துட்டேன். அதனால சரி இப்ப திடீர்னு ஞாபகம். அதுவும் இல்லாம இவர் மாதா சாரின்னவனே என்னாச்சுன்னா இவர் தூக்கி போய் பீரோக்குள்ள வச்சுட்டாரு ஃப்ரெண்ட்ஸ். இல்லன்னா இங்க முன்னாடியே தான் இங்க எப்படியாவது கிடக்கும், நம்ம ஏதாவது வாங்கி வந்தோம்னா அப்பவே கண்ணுக்கு அப்படியே காட்டிடுவேன். இவர் மாதா சாரின்னு எடுத்துன்னு போய் அவர் பீரோல வச்சுட்டாருன்னா அதுக்கப்புறம் இப்பதான் கேட்டேன், போய் எடுத்துன்னு வா மோனா எடுத்து கொடுத்த சாரி நானே பாக்கல, தூக்கி உள்ள வச்சு சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு நான் வந்து குடுன்னு சொல்லிட்டு வாங்கினேன். ரொம்ப இருக்கிற மாதிரி இருக்கு இல்லையா? இல்ல, இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு அவங்க எடுத்துன்னு வந்த சாரி. என் கலருக்கு வந்து அப்படியே பளீர்னு இருக்கும், நல்லா இருக்கும், டார்க் கலர்ஸ். இதுதான் எனக்கு வந்து எடுத்துன்னு வந்து கொடுத்தாங்க. நானும் ஓபன் பண்ணி கூட பாக்கல ஃப்ரெண்ட்ஸ், அதுக்குள்ள தூக்கி போய் உள்ள வச்சு விட்டாரு. நல்லாதான் இருக்கு, செம்மையா இருக்குது. ரெட் பார் 3 கலர், ரெட் கிரீன் பிரவுன். யார் டொனேட் பண்ணாங்கன்னே தெரியல. பட் அது மாதாக்கு போய் மாதா கையில இருந்து என் கைக்கு வரணும்ன்றது. கரெக்டா? சூப்பரா இருக்கு, சூப்பரா இருக்கு. 3 கலர் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இதுல 3 கலர்ல இல்லப்பா, 3 கலர் பாரு. டார்க் கிரீன், ரெட், பிரவுன் ஷேட் அடிக்குது பாரு. பிரவுன் வேற இருக்குது பாரு. பிரவுன்ல இந்த இடத்துல கலர் வந்து நூல் மாத்தும் போது அந்த கலர்ல வரும். அப்படி பிரவுன் கலர் தான். பிரவுன் கலர்ல நூல் வந்து இந்த மாதிரி இது பண்றாங்க, நூல் ஷேட் மாத்தி வருது, அவ்வளவுதான். இத சீக்கிரம் தைக்க கொடுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். எவ்வளவு கெட்டியா இருக்குதுன்னு. நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. கலர் நல்ல பளீர்னு இருக்கும். என்ன சொல்றது, ஒரு டார்க். இதே கட்டிக்கோப்பா நீனே. என்னப்பா எவ்வளவு ஒரு பெரிய குடுப்புனா இது. மாதா புடவை இருக்கட்டும்பா, அது வேற ஒரு அக்கேஷனுக்கு தான் நான் கட்டுவேன். அது என்னன்னு நானே சொல்றேன் ஃப்ரெண்ட்ஸ். சரியா? ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து மோனா வந்து எனக்கு வந்து மாதா கோயில இருந்து மோனா அண்ட் ஜான், மோனா மட்டும் இல்ல பொண்ணும் மாப்பிளையும் 2 பேரும் சேர்ந்து எனக்காக எடுத்து வந்து குத்த சாரி. அவங்க அம்மாக்கு என்ன கலர் எடுத்திருப்பாங்கன்னு எனக்கு தெரியல, நான் போகும்போது தான் போய் பார்க்கணும். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறோம். இந்த வீடியோ பிடிச்சதா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் டாக் அண்ட் பிரஸ் பண்ணுங்க. ஓகே, பாய்.